இன்னைக்கு நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதிகாலை 3 மணிக்கே எந்திரிச்சாச்சு. ஏன் அவ்வளோ வேகமான செல்வா ரொம்ப அட்வான்ஸாக 3 மணிக்கே ட்ரிப் எடுத்திருந்தானா, அதனால வேகமாவே கிளம்பியாச்சு. வெளியில போக முடியல. ஒரே பனி மூட்டமா இருந்தது. சரியான பனி. காதெல்லாம் அடைச்சு போச்சு. செல்வா வண்டி அலசலாம் அப்படின்னு வாளி எடுத்துட்டு வர சொன்னா, பட் எந்த பைப்புலையுமே தண்ணி வரலையா, நாளைக்கு அலசிக்கலாம் அப்படின்னு பாப்பா அப்படியே பாய் பாய் சொல்லி அனுப்பிட்டு, நம்ம இனிமே என்ன பண்ண குட்டியா ஒரு தூக்கம் தூங்கலாம் அப்படின்னு நல்லாவே தூங்கியாச்சு. எந்திரிச்சாமே பசிச்சிருச்சா, சரி கிச்சன்ல இனிமே எப்ப சமைச்சு சாப்பிட்டு பேசாம சேமியா செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, சேமியா செய்யலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த சேமியா மேகி ரெண்டுமே செல்வா என்னைக்கு இல்லைன்னா அன்னைக்கு செஞ்சு சாப்பிட்டாதான் உண்டு. ஏன்னா அவனும் சாப்பிட மாட்டான், நம்மளே சாப்பிட விட மாட்டான். அதனால நான் செய்யற சேமியா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் இருந்தது. இப்பெல்லாம் அப்பப்போ ட்ரெஸ் வச்சு காய போட்டுறது அப்படின்னு எல்லாத்தையுமே ஊற வச்சுட்டு, இந்த நார்த்தேங்காய் ஊருக்கு அத்தை அப்பப்போ வெயில் எடுத்து வைக்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம 2 நாள்ல எப்படியும் பொங்கலுக்கு ஊருக்கு போகிறோமா, அதனால கொஞ்சம் கருவாடு இருந்தது. எல்லாத்தையுமே காய வச்சு எடுத்துடலாம் அப்படின்னு காய போட்டாச்சு. இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில ஆகாஷ், ராகவி, டி கிருஷ்ணா இவங்க எல்லாருக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். பாய் பாய்.